பேயா ஆடா? ஊர் மக்கள்லாம் கொடுக்குற தான தர்மத்தில் தான் என்ன செஞ்சாங்க, பரமாத்த குரு அவங்களுக்கு சீடர்களும் பொழுதுபோக்கி சாப்பிட்டுட்டு இப்படி உட்காந்துருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு நாள் என்ன பண்ணாராம், பக்கத்து கிராமத்து மிராஸ்தார் ஒருத்தர் ஆட்டுக்குட்டி தரேன் அப்படின்னு சொன்னாராம். அதை நீங்கள் விற்று சாப்பிட்டாலும் சரி, இல்லை அதை சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி பரமாத்த குரு என்ன பண்ணாராம், சீடரில் ஒருத்தன் மிலேச்சனை அனுப்புனாராம். சரி போய் அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே சரி மிலேச்சனை என்ன பண்ணா, சரி ஐயா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு புறப்பட்டானான். போயிட்டே இருக்கும்போது 3 திருடர்கள் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். அவன் ஒரு மாதிரி தினிசாக நடந்து போயிட்டு இருந்தானா. சரி அவன் எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் தான் வருவான், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சின்னு பார்த்துட்டு இருந்தாங்களாம். அவன் என்ன பண்ணான், திரும்பி வரும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை தன்னோட தோலில் போட்டுட்டு தூக்கிட்டு வந்தானான். அப்படி தூக்கிட்டு வரும்பொழுது இந்த மிலேச்சனை பார்த்து, இந்த ஆட்டுக்குட்டியை நம்ம எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இந்த திருடனுங்க 3 பேரும் முடிவு பண்ணானுங்களாம். அதில் முதல் திருடன் என்ன பண்ணானா, போய் அந்த மிலேச்சன்ட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து, என்னப்பா ஒரு பன்னிக்குட்டியை போய் தூக்கிட்டு போகிற அப்படின்னு சொன்னோன்னே, இது ஒன்றும் பன்னிக்குட்டி இல்லைங்க, இது ஆடு தான் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டானான். இவங்க என்ன நம்ம ஆடு தானே தூக்கிட்டு வரோம், என்ன பன்னிக்குட்டிங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அடுத்தது இன்னொருத்தன் வந்தானா. மிலேச்சனை பார்த்து 2வது திருடன் நீ என்னப்பா இவ்வளோ வித்தியாசமாக இருக்க, நாய்க்குட்டியை போய் தோலில் தூக்கிட்டு போகிற அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கே ஒரே சந்தேகம் வந்துருச்சான். சரின்னு கீழே இறக்கி பார்த்தானான். சே நம்ம ஆடு தான் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, திரும்ப கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தோன்னே 3வது திருடன் வந்தானா. 3வது திருடன் மிலேச்சனை பார்த்து, என்னப்பா கண்ணுக்குட்டிக்கு என்ன உடம்பு சரியில்லையா, நீ இப்படி தூக்கிட்டு போறியே, வயிற்றாட்டு எதுவும் தூக்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவனுக்கே ஒரே சந்தேகம் வந்துருச்சான். என்னடா இது, ஒருத்தன் என்னன்னா பன்னிக்குட்டிங்கிறான், ஒருத்தன் நாய்க்குட்டிங்கிறான், இவன் என்னன்னா கண்ணுக்குட்டிங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் தப்பாக எதுவும் தூக்கிட்டு வரோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணானா, கீழே இறக்கி விட்டானே. அது என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்ததான். நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த 3 திருடங்களும் ஒன்றா போய் சேர்ந்து அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டானுங்களாம். ஆஹா, இன்னைக்கு நமக்கு தாண்டா நல்ல வேட்டை, அவன் ஏமாந்துட்டான் பார்த்தியா, அவனை எவ்வளோ நிமிஷத்துல ஏமாத்த, சரியான முட்டாளாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனுங்க 3 பேரும் சந்தோஷமாக போயிட்டாங்களாம்.